ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேலம் சமையல்ல இட்லி ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்க வீட்ல இட்லி மிதிச்சுனா நீங்க உப்புமா செஞ்சு சாப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷலா அல்வா செஞ்சு சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட இந்த இட்லி அல்வா செய்கிறதுக்கு நான் 3 இட்லி வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இதுவே தாராளமாக 10லேருந்து 11 வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த இட்லியை நல்லா கட் பண்ணி நம்ம ஜாரில் போட்டுடலாம். ஜாரில் போட்டுட்டு அப்புறமா இதில் பால் சேர்த்து அரைக்கணும். பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இது 1/4 லிட்டர் வரைக்கும் பால், 250 ml. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா நல்லா ஸ்ட்ரக்சருக்காக தான் ஆட் பண்ணுறோம், அதனால் 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வீட்லேயே செஞ்ச சுத்தமான நெய். இதை 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் நம்ம ஒரு 250 கிராம் வரைக்கும் நெய் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு அவ்வளோ வரைக்கும் நெய் போதும். இப்போ ஒரு 10-13 முந்திரி பருப்பு அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5-6 பாதாம் அதையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். இதுக்கு ஒரு 250 ml ஆயில் எடுத்துருக்கிறேன் நான். அதை ஆட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இட்லி அதை இதில் சேர்த்துடலாம். தீ ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, கட்டி கட்டியாயிரும். ஸ்லோவாக வச்சுட்டு கிண்ட ஆரம்பிங்க. இப்போ நம்ம மீதம் ஒரு 100 ml பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலையும் இதில் ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுடலாம். இதை கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணி தேக்க தேவையில்லை. கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிருங்க. இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடு போயிட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். ஏன்னா சக்கரை பாகுலேயே நம்ம தண்ணி வரும், அதனால் தண்ணி தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு நான் 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக இன்னொரு கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்ல. சர்க்கரை எப்படி ஈஸியாக கரையுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நிறைய தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு ப்ராசஸ் அதிகமாகும், டைம் எடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. பாகு ரெடியானதும் நம்மளோட இட்லியில் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், கறி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இது ஓரளவுக்கு கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம சர்க்கரை பாகு ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சமாக மட்டும் சர்க்கரை பாகு எடுத்து வைங்க, நம்ம கேரமலை பண்ணுறதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மிலேயே இருக்கட்டும், நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ இது கேரமலை நம்ம பண்ண போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம அல்வாவுக்கு கலருக்காக நம்ம கொஞ்சமாக சக்கரை பாகையை கொஞ்சமாக எடுத்துகிட்டு கேரமலை பண்ணுறோம். இது லைட்டாக கருக விடணும். அப்போ ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. அந்த கலரோடு சேர்த்து இதை கிண்டுனோன்னா நமக்கு அல்வா திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒரு கலர் வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இது இட்லி தான் சுத்தமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. திருநெல்வேலி அல்வானே நினச்சிப்பாங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், சூப்பராக கலரே ரொம்ப நல்லா இருக்குது. இது செய்கிறதுக்கு நமக்கு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அப்பப்போ நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, பாத்திரத்தில் ஒட்டாமல்
நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா வெளியில் வரும். அப்போ வந்து நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் அதோட பதம். இப்போ இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு 80% ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு இட்லி அல்வாவான்னு நமக்கே சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது பாத்திரத்தில். இன்னும் நல்லா ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 90% நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மனமே அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம பாத்திரத்தில் இப்படி பாருங்கள், ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டா கூட நமக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நம்ம எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. 2 இட்லி இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம இட்லிலெல்லாம் உப்புமா தான் செய்வோம். இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக அல்வாவே செஞ்சாச்சு. அப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், பொடி பண்ண ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம். உண்மையை நினச்சதை விட சூப்பராக அல்வா ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலே இட்லி அல்வாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளோட அல்வா 100% சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இட்லி அல்வா. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இட்லி அல்வா. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். எண்ணெயெல்லாம் செப்ரேட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான இட்லி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி சுட சுட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.